அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்குமே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து டைப் சிக்காக புது ரூல் கொண்டு வர மாதிரி இப்போ பேட்ரிக்கும் வந்து புது ரூல் கொண்டு வர போகிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சாம்சங் உடைய ஃபேன் எடிஷன், இதில் புதுசாக சாம்சங் S22 ஃபேன் எடிஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ரெட்மி நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதில் புதுசாக ஸ்பீட் எடிஷன், அதோட ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1006 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். யூரோப்பியன் கவர்மெண்ட் டைப் சி போர்ட் மேண்டேட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது லேப்டாப்பாக இருந்தாலும், ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும், ஐஃபோனாக இருந்தாலும் எல்லாமே டைப் சியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்தியாவிலையும் அந்த ரூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து பேட்ரிஸ்க்கும் புது ரூல் கொண்டு வர போகிறாங்க. இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேசபிள் பேட்ரி இல்லைனா ரிமூவபிள் பேட்ரி. முன்னாடியெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்ரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லையா, சேஞ்ச் பண்ணி, அந்த மாதிரி தான் வந்து பிரான்ச் லான்ச் பண்ணணும். இதுக்கான ரூல் வந்து இப்போ பில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 வருஷத்துக்குள்ளே இந்த ரூலை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே பிராண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு ரெடியாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்மார்ட் ஃபோனே மாற்றும் போது வந்து இ வேஸ்ட் அதிகமாகுது. ஸோ பேட்டரியை மட்டும் மாற்றிட்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இ வேஸ்ட் வந்து குறையும். அது மட்டும் இல்லை, இவங்க யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து ரீசைக்கிளபிளாக இருக்கணும். ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது வந்து 80% லெட்டோடு இருக்கணும். கோபால்ட், நிக்கல், லித்தியம் எல்லாம் மற்ற 16% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல் கொண்டு வராங்க. அப்போது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பேட்டரியும் ரீப்ளேஸ் பண்ணணும், அது ரீசைக்கிளபிள் பேட்டரியாக இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 ரூல் வந்து இனிமேல் பிராண்ட்ஸ்க்கு இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அதுக்கான பேப்பர் ஒர்க் யூரோப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரீப்ளேசபிள் பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபார்ம் ஃபேக்டரே மாறிடும், டிசைன் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, நான் ரிமூவபிள் மாதிரி. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஐடியா என்ன, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் இயர் எண்ட் சேல் போயிட்டுருக்கு. டிசம்பர் 31 வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கே பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 13 இப்போவுமே உங்களுக்கு நல்ல ஆஃபரில் தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் ஆப்பிள் வெப்சைட்லாம் 70,000 இருக்குது. இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் 61,000 இருக்குது. அடுத்ததாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிங்கன்னா வந்து இன்னும் கம்மியாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ iPhone 13 இருக்குது. இது கூடவே சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் சாம்சங் Galaxy S22 ப்ளஸ் ஃபெடரல் பேங்க்கோட நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 10,000 rupees வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, கூகுளுடைய Pixel 6a லான்ச் பண்ணும்போது 40,000 கிட்ட இருந்தது. இப்போ 29,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே மோட்டோ H30 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து 22,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கம்மி விலையில் அவைலபிளாக இருக்குது. வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். ட்விட்டர் ஆப்பில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய டேட்டா பிரீச். இங்கே வந்து காமன் பீப்புள் கிடையாது, எல்லாமே செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது பொலிட்டீஷியன், ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் மீடியா, நியூஸ் சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, இவங்களுடைய இன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே ஓப்பனாக ஒரு வெப்சைட்டில் வந்து ஹேக்கர் சேலுக்கு வச்சுருக்கதா தெரியுது. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர் டீலே பேசுகிறாங்க. டீல் என்னென்னா வந்து நான் 1 day சேல் வச்சு யாரெல்லாம் கேட்குறாங்களோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது வந்து ஸ்கிரிப்டோ ஸ்கேம்ஸ் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து டொனால்ட் ட்ரம்ப், சுந்தர் பிச்சை, சல்மான் கான், இந்தியாவுடைய ப்ராட்காஸ்டிங் நியூஸ் சேனல், அந்த மாதிரி வந்து பிக் சேனல்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓப்பனாக வந்து வெப்சைட்டில், அந்த டார்க் வெப்பில் சேலில் இருக்கதா தெரியுது. இந்தியாவில் பாப்புலரான இ-காமர்ஸ் வெப்சைட் ஃப்ளிப்கார்ட், அதே சமயத்தில் நம்பர் 1 டிஜிட்டல் பேமெண்ட் ஃபோன்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருடைய கொலாபரேஷன் ரொம்ப வருஷமாக இருந்தது. ஏன்னா வால்மார்ட் வந்து உங்களுக்கு ஃபோன்பே உடைய ஷேர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ ஃபோன்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தனி கம்பெனியாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் ஃபோன்பே வந்து நாங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா ஃபோன்பே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வழியாக அவங்களுடைய பேமெண்ட் சிஸ்டம் மேஜராக இருந்தது. இப்போ ஃபோன்பே வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். சாம்சங்குடைய அடுத்த லான்ச் சாம்சங் A14 இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் FCC நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. A14 அப்படின்னு சொல்லும்போது 4G அண்ட் 5G 2 ஸ்மார்ட் ஃபோனுமே லிஸ்டிங்காக இருக்குது. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G88, 5G வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் A சீரீஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனி டைம் இந்தியாவில். அது
மட்டும் இல்லை, நிறைய பேருடைய ஃபேவரட் சீரீஸ் சாம்சங்கோடது அப்படின்னு சொன்னாவே வந்து ஃபேன் எடிஷன் தான். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் அதே சமயத்தில் கம்மி விலையில் இந்த சீரீஸில் கொண்டு வருவாங்க. இந்த ஃபேன் எடிஷன் வந்து இந்த வருஷம் வராது அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரூமர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து சாம்சங் S22 ஃபேன் எடிஷன் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லிஸ்டிங் ஆகல. குளோபலும் சரி இந்தியாவிலையும் சரி மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங் ஆகல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டிப்ஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய ஃபேன் எடிஷன் வரலாம் அப்படின்னு தெரியுது ஜான்வரியில். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க S22 ஃபேன் எடிஷன் ஒருவேளை லான்ச் ஆகுது அப்படின்னா? விவோ புதுசாக வின்டர் கார்னிவல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து விவோவுடைய கேர் ப்ளஸ் இருக்கு இல்லையா, சர்வீஸ் சென்டரில் அந்த ஆஃபர், ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர் கிடையாது. ஸோ நீங்கள் ஒருவேளை விவோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நியர்பை விவோ சென்டரில் எல்லாமே வந்து இப்போ வின்டர் கார்னிவல் ஆஃபர்னு இருக்குது. இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்டோட வந்து நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் விவோவுடைய நியர்பை சர்வீஸ் சென்டரில். கூகுள் மேப்ஸ், இதில் ஜிபிஎஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரூட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இனிமேல் ஜிபிஎஸ் இல்லாமல் விபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டி வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க. இங்கே விபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் பொசிஷனிங் சிஸ்டம். இதுக்கு வந்து நம்மளுடைய கேமராவை வந்து இவங்க ஏஆர் மூலயமா இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ லைவாக கேமரா யூஸ் பண்ணி வந்து நம்ம ரூட்டை வந்து அப்படியே லைவ் கேமராவில் பார்க்குற மாதிரி புதுசாக விஷுவல் பொசிஷனிங் சிஸ்டம் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க கூகுள் மேப்ஸில். ரெட்மி நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் ஜனவரி 5 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆயிருந்தது இல்லையா, இதில் புதுசாக இன்னொரு லைன் அப் கொண்டு வர போகிறாங்க. ரெட்மி நோட் 12 5G ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு. ஏற்கனவே நோட் 12, நோட் 12 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு சைனாவில் December 27 லான்ச் ஆகுது. இந்த ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க கொண்டு வராங்க. கூடவே AMOLED பேனல், 5000 mAh பேட்டரி, 108 மெகா பிக்சல் கேமரா, அவுட்லுக் டிசைன் மற்ற ரெட்மி நோட் 12 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழே லான்ச் ஆகலாம் தெரியுது. போக்கோ X5 ப்ரோவாக வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 லான்ச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 12 ஸ்பீட் எடிஷன் சைனாவில் December 27 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஐஃபோன் எப்போவுமே வந்து வெளிநாட்டை விட இந்தியாவில் விலை அதிகமாக இருக்குது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான். வெளிநாட்டில் லான்ச் ஆகி இந்தியாவில் அதை கொண்டு வரும்போது டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. அதனால் மேட் இன் இந்தியா ஐஃபோன் வரும்போது தான் வந்து ஐஃபோன் விலை குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் மேட் இன் இந்தியா ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 வருது, அதுக்கப்புறம் 15 வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஐஃபோன் 16 தான் மேட் இன் இந்தியா ஐஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2300 கோடி கிட்ட வந்து ஆப்பிள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நிறைய இஷ்யூஸ் வந்து சைனாவில் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் மாற்றுறதுக்கு வந்து இன்னும் 1.5 வருஷம் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்ஸ் எல்லாமே வந்து இங்கே மாற்றினதுக்கப்புறம் தான் மேட் இன் இந்தியா ஐஃபோன் அப்படிங்கிறதுனால ஐஃபோன் 16 மற்ற ஊரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்தியாவிலையும் கம்மி விலை ஐஃபோன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுதான் பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் மேப்ஸில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 8100. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மயிலம்மாள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.